நம்ம லைஃப்பில் டே டு டே ஏதாவது ஒரு டிசிஷன் வந்து நம்ம மேக் பண்ணிட்டு தான் இருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், மழை பெஞ்சா கொடை எடுத்துகிட்டு போனோம்னு நம்ம டிசிஷன் மேக் பண்ணுவோம். அதே மாதிரி எந்த ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜாக இருந்தாலும் நம்ம ரைட் பண்ணுற கோட் தட் நீட்ஸ் டு மேக் டிசிஷன். ஸோ இந்த டிசிஷனை பேஸ் பண்ணி தான் நெக்ஸ்ட் நடக்கக்கூடிய ஆக்ஷன் வந்து இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு கேம் வந்து நீங்கள் பில்ட் பண்ணுறீங்க. யூசருக்கு வந்து லைஃப்ஸ் 0ல் இருந்ததுன்னா நீங்கள் கேம் ஓவர் அப்படிங்கிற ஆக்ஷனை வந்து பெர்ஃபார்ம் பண்ணி யூசருக்கு வந்து கேம் ஓவருங்கிறத இண்டிகேட் பண்ணணும். அதே மாதிரி ஒரு வீடியோ பிளேயர் அப்ளிகேஷன் நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்கன்னா யூசர் ப்ளே பட்டனை கிளிக் பண்ணும்போது நீங்கள் வீடியோ வந்து ப்ளே பண்ணணும். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு குறிப்பிட்ட டிசிஷனை பேஸ் பண்ணி தான் இருக்குது. அண்ட் நம்ம கோடில் வந்து டிசிஷன் மேக் பண்ணுறதுக்கு கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் வந்து யூஸ் பண்ணுறோம். கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுறது மூலமா நம்மளால் டிஃப்ரெண்ட் டிசிஷனுக்கு ஏற்ற மாதிரி டிஃப்ரெண்ட் ஆக்ஷன் வந்து பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஜாவாஸ்கிரிப்ட்ல இருக்கிற கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டை பற்றி இந்த பிளேலிஸ்ட்டில் வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம மோஸ்ட் காமனாக யூஸ் பண்ணுற இஃப் எல்ஸ் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் பற்றி பார்க்கலாம். இஃப் எல்ஸ் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம 3 விஷயம் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்று வந்து இஃப், அண்ட் செகண்ட் ஒன் எல்ஸ், தேர்ட் ஒன் வந்து எல்ஸ் இஃப். இஃப் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, நம்ம செக் பண்ணுற கண்டிஷன் ட்ரூ ஆனால் என்ன நடக்கணும் அப்படின்றத ஹேண்டில் பண்ணுறதுக்காக நம்ம இஃப் வந்து யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி நம்ம செக் பண்ணுற கண்டிஷன் ஃபால்ஸ் ஆச்சுன்னா என்ன நடக்கணுங்கிறத ஹேண்டில் பண்ணுறதுக்கு எல்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். அண்ட் இஃப் கண்டிஷன் வந்து ஃபெயில் ஆகிடுச்சு, எனக்கு இன்னொரு கண்டிஷனை வந்து செக் பண்ணணும் அப்படின்றத ஹேண்டில் பண்ணுறதுக்கு நம்ம எல்ஸ் இஃப் வந்து யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் நம்ம இஃப் எல்ஸ் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டோட சின்டாக்ஸ் பார்க்கலாம். இஃப் பேரன்தீசஸில் நம்மளோட கண்டிஷன், அந்த கண்டிஷன் எதுவாக வேணாலும் இருக்கலாம், அண்ட் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் கர்லி பிரேசஸ். இந்த பேரன்தீசஸ்குள்ளே கொடுத்துருக்க கண்டிஷன் வந்து ட்ரூ ஆகிடுச்சுன்னா இந்த ஓப்பன் அண்ட் கர்லி பிரேசஸ்குள்ளே இருக்கிற கோட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். Condition is true. Else, open and close curly braces. Condition fail ஆச்சுன்னா இந்த else block குள்ள இருக்கிற கோட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். Condition is false. ஸோ இதை வந்து நம்ம இப்போ செக் பண்ணலாம். கண்டிஷனுக்கு ஃபர்ஸ்ட் நான் ஒரு வேரியபிள் வந்து டிக்ளேர் பண்ணுறேன். let x equal to 0 அண்ட் அகைன் இன்னொரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறேன், y equal to 1 அப்படின்ட்டு. அண்ட் இப்போது எக்ஸ் ஒய்யை விட பெருசாக இல்லையான்னு நம்ம செக் பண்ணுறதுக்கு ஒரு கண்டிஷன் வந்து ரைட் பண்ணலாம். எக்ஸ் கிரேட்டர் தென் ஒய். இப்போ ட்ரூவாக இருந்ததுன்னா அலர்ட் ட்ரூ. அதே ஃபால்ஸாக இருந்ததுன்னா அலர்ட் ஃபால்ஸ். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ்ன்னு அலர்ட் பாப்அப் ஆகுது. ஏன்னா எக்ஸோட வேல்யூ ஒய் வேல்யூவோட கம்மியாக இருக்கிறதால நமக்கு எல்ஸ் பிளாக்ல இருக்கிற கோட் வந்து எக்ஸிக்யூட் ஆகுது. அண்ட் இப்போ நான் எக்ஸ் வேல்யூ வந்து சேஞ்ச் பண்ணுறேன், 2 சேஞ்ச் பண்ணுறேன். இப்போ ட்ரூன்ட்டு பாப்அப் வருது. ஏன்னா இப்போ எக்ஸோட வேல்யூ ஒய்யை விட அதிகமாக இருக்கிறதால நமக்கு இஃப் பிளாக்ல இருக்கிற கோட் வந்து எக்ஸிக்யூட் ஆகிருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம எல்ஸ் இஃப் பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணி நம்மளோட வெப் பேஜஸில் சில சேஞ்சஸை எப்படி பண்ணுறதுன்ட்டு ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த வேரியபிளை வந்து நான் ரீப்ளேஸ் பண்ணுறேன். சப்ஸ்கிரிப்ஷன், இது வந்து ஒரு பூலியன் வேல்யூ வந்து கண்டெயின் பண்ணும். ஃபால்ஸ் அப்படின்னு கொடுத்துட்றேன். நோட்டிஃபிகேஷன் ஆன், இது வந்து ஒரு பூலியன் வேல்யூ கண்டெயின் பண்ணுறது. அண்ட் இப்போது சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணதும் பட்டன் கலர் வந்து சேஞ்ச் ஆகணும். அண்ட் இந்த நோட்டிஃபிகேஷன் ஐக்கான் வந்து டிஸ்பிளே ஆகணும். அதுக்கு முன்னாடி இந்த நோட்டிஃபிகேஷன் ஐக்கான் வந்து டிஸ்பிளே ஆகக்கூடாது. ஃபஸ்ட்டு என்னோடய HTML எலிமெண்ட் வந்து நான் ஃபைண்ட் பண்ணி வச்சுக்கிறேன். அண்ட் இப்போ சப்ஸ்கிரைப் பட்டனுக்கான டாம் ரெஃபரன்ஸும் இருக்குது, பெல் ஐக்கானோட டாம் ரெஃபரன்ஸும் இருக்குது. ஃபஸ்ட்டு இனிஷியலாக நம்மளோட பெல் ஐக்கானை வந்து நம்ம ஹைட் பண்ணணும். ஸோ அதனால் பெல் ஐக்கான் டாட் ஸ்டைல் டாட் டிஸ்பிளே equal to none. அண்ட் உங்களுக்கு டாம் எலிமெண்ட் எப்படி ஃபைண்ட் பண்ணுறது அண்ட் அதுக்கு எப்படி ஸ்டைல் ஆட் பண்ணுறதுன்னு தெரியலன்னா அதுக்கான செப்பரேட் வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன், அந்த வீடியோ வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வந்து நம்ம இனிஷியலாக பெல் ஐக்கானை வந்து ஹைட் பண்ணிட்டோம். அண்ட் நம்ம என்ன கண்டிஷன் இப்போ செக் பண்ணோன்னா சப்ஸ்கிரிப்ஷன் ட்ரூவா ஃபால்ஸா அப்படின்னு செக் பண்ணோம். சப்ஸ்கிரிப்ஷன் ட்ரூவாக இருந்தால் தான்
இந்த பட்டனோட ஸ்டைலை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஸோ அதனால் கண்டிஷனில் சப்ஸ்கிரிப்ஷன் ஈக்குவல் டு ட்ரூ, ட்ரூவா அப்படின்னு செக் பண்ணுறோம். ட்ரூவாக இருந்தால் இஃப் பிளாக்ல இருக்கிறது எக்ஸிக்யூட் ஆகும், இல்லைனா ஃபால்ஸ் பிளாக்ல இருக்கிறது எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ ஃபால்ஸ் ஆயிருக்கு, ஏன்னா சப்ஸ்கிரிப்ஷன் இங்கே ஃபால்ஸ். ஸோ இப்போதைக்கு இந்த அலர்ட்டை வந்து நான் ரிமூவ் பண்ணுறேன். நம்ம வந்து ஸ்டைலை தான் சேஞ்ச் பண்ண போகிறோம். ட்ரூவாக இருந்ததுன்னா subscribe button dot set attribute id comma subscribe btn. ஸோ சப்ஸ்கிரிப்ஷன் ட்ரூவாக இருந்ததுன்னா நான் சப்ஸ்கிரைப் பட்டனோட ஐடி வேல்யூ வந்து சப்ஸ்கிரைப்டு பட்டன் அப்படின்னு சேஞ்ச் ஆகணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ இதை வந்து இப்போ செக் பண்ணலாம். ட்ரூ அப்படின்னு சேஞ்ச் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனோட கலர் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. ஏன்னா இதுக்கான ஸ்டைலை வந்து நான் ஆல்ரெடி ரைட் பண்ணி வச்சுருக்கேன். சப்ஸ்கிரைப்டு பட்டனுக்கான ஸ்டைல் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் கலர் வந்து லைட் கிரே அண்ட் ஃபாண்ட் கலர் வந்து பிளாக். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம ஐக்கான் வந்து டிஸ்பிளே பண்ணணும். ஸோ பெல் ஐக்கான் வந்து நம்ம டிஸ்பிளே பண்ணணும். பெல் ஐக்கான் டாட் ஸ்டைல் டாட் டிஸ்பிளே ஈக்குவல் டு பிளாக் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ பெல் ஐக்கானும் வந்து டிஸ்பிளே ஆகுது. செக் பண்ண கண்டிஷன் ட்ரூவாக இருக்கிறதால இஃப் பிளாக்ல நம்ம ரைட் பண்ண கோட் வந்து எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. அண்ட் இந்த கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்தால் என்ன நடக்கணும் அப்படின்றத நம்ம எல்ஸ் பிளாக்ல வந்து ரைட் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த கோடை காப்பி பண்ணி எல்ஸில் வந்து ஆட் பண்ணுறேன். அண்ட் சப்ஸ்கிரைப்டு பட்டனுக்கு பதில் சப்ஸ்கிரைப் பட்டன், டிஸ்பிளே பிளாக்கு பதில் டிஸ்பிளே நன் கொடுக்குறேன். ஸோ இங்கே இருக்கிற டிஸ்பிளே நன்னை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். அண்ட் இப்போ இந்த சப்ஸ்கிரிப்ஷனை வந்து நான் ஃபால்ஸ்ன்னு சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா எல்ஸ் பிளாக்ல நம்ம ரைட் பண்ண கோட் வந்து எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. ஏன்னா கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆகிடுச்சு. நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் ட்ரூவாங்க செக் பண்ணுறோம், ஆனால் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து ஃபால்ஸ். ஸோ அதனால் எல்ஸ் பிளாக்ல நம்ம ரைட் பண்ணியிருக்க கோட் எக்ஸிக்யூட் ஆகி நம்மளோட சப்ஸ்கிரைப் பட்டனோட கலர் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. அண்ட் நோட்டிஃபிகேஷன் ஐக்கான் வந்து டிஸ்பிளே ஆகலை. அண்ட் இப்போ கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி வெப் பேஜஸில் எப்படி சேஞ்சஸ் ஆட் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் நம்ம எல்ஸ் இஃப் பற்றி பார்க்கலாம். இன்கேஸ் நம்மளோட இஃப் கண்டிஷன் வந்து ஃபெயில் ஆகிடுச்சு அண்ட் எனக்கு இன்னொரு கண்டிஷன் வந்து செக் பண்ணோன்னா நான் ஜஸ்ட் இந்த இஃப் பிளாக்கு கீழே எல்ஸ் இஃப் பிளாக் வந்து ஆட் பண்ணிக்கலாம். எல்ஸ் இஃப்ல பேரந்தீசஸ் ஆட் பண்ணிட்டு இன்னொரு கண்டிஷன் நம்ம என்ன கண்டிஷன் செக் பண்ணணுமோ அதை வந்து இங்கே ஆட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நோட்டிஃபிகேஷன் ஆன் இஸ் ஈக்குவல் டு ட்ரூ அப்படின்னு நம்ம செக் பண்ணுறோம். இப்போ என்ன நடக்கும்னா இஃப் கண்டிஷன் வந்து ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட் ஆகும். சப்ஸ்கிரிப்ஷன் வந்து ட்ரூவா அப்படின்னு செக் பண்ணும். ட்ரூவாக இருந்ததுன்னா இந்த ட்ரூ பிளாக்ல இருக்கிற கோட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இல்லைனா நெக்ஸ்ட்டு எல்ஸ் இஃப்ல என்ன கண்டிஷன் ரைட் பண்ணியிருக்கோமோ அந்த கண்டிஷனை வந்து செக் பண்ணோம். நோட்டிஃபிகேஷன் ஆனுங்கிறது ட்ரூவா ஃபால்ஸா அப்படின்னு செக் பண்ணோம். ஸோ இது வந்து ட்ரூ ஆச்சுன்னா இந்த எல்ஸ் இஃப்குள்ளே நம்ம ரைட் பண்ணுற கோட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். அண்ட் இதுவும் ஃபெயில் ஆகிடுச்சுன்னா லாஸ்ட்டாக தான் எல்ஸ் பிளாக்ல இருக்கிற கோட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இதை வந்து இப்போ நம்ம செக் பண்ணலாம். ஸோ நோட்டிஃபிகேஷன் ஆன் டபுள் ஈக்குவல் டு ட்ரூ அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ ட்ரூவாங்க செக் பண்ணுறோம். ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் இந்த எல்ஸ் இஃப் பிளாக்ல நம்ம ரைட் பண்ணுற கோட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இப்போ ஃபால்ஸில் இருக்குது. அண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம என்ன சேஞ்சஸ் நடக்கணுங்கிறத இங்கே ரைட் பண்ணலாம். பெல் ஐக்கானோட ஆட்ரிபியூட்டையும் நான் சேஞ்ச் பண்ணிவிட்டு அதை டிஸ்பிளேவும் பண்ண போகிறேன். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு பெல் ஐக்கான் வந்து டிஸ்பிளே பண்ணலாம். டிஸ்பிளே பிளாக் அண்ட் அதுக்கப்புறம் பெல் ஐக்கான் டாட் செட் ஆட்ரிபியூட். இந்த பெல் ஐக்கான் ஐ டேக்கோட ஆட்ரிபியூட் வந்து நான் சேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ இந்த கிளாஸ் ஆட்ரிபியூட் வேல்யூ வந்து நான் சேஞ்ச் பண்ணணும். bx bx பெல்லுன்னு இருக்கிறத நான் bx bxs
பெல் ரிங் அப்படின்னு நான் சேஞ்ச் பண்ணணும். ஸோ அதனால் செட் ஆட்ரிபியூட் மெத்தட் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். நம்ம சேஞ்ச் பண்ண போகிற ஆட்ரிபியூட் வேல்யூ வந்து கிளாஸ் ஆட்ரிபியூட். ஸோ அதனால் கிளாஸ் அண்ட் வேல்யூ வந்து bxs -bell -ring. ஸோ இப்போ சேவ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட ஐகான் டிஸ்பிளேவும் ஆகுது அண்ட் அதோட ஸ்டைல் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. ஏன்னா இப்போது பெல் ரிங்காக வர ஐகான் வந்து நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த இஃப் பிளாக்ல இருக்கிற கண்டிஷனை வந்து செக் பண்ணோம். சப்ஸ்கிரிப்ஷன் ஈக்குவல் டு ட்ரூ வாங்க செக் பண்ணோம். ஃபால்ஸ் அப்படின்றதால நெக்ஸ்ட்டு எல்சிஃப்க்கு வரும். எல்சிஃப்ல வந்துட்டு நம்ம ஆட் பண்ணியிருக்க கண்டிஷனை வந்து செக் பண்ணோம். நோட்டிஃபிகேஷன் ஆனுங்கிறது ட்ரூவா ஃபால்ஸ் அப்படின்னு செக் பண்ணோம். ஸோ நோட்டிஃபிகேஷன் ஆன் ட்ரூவாக இருக்கிறதால இந்த எல்சிஃப் பிளாக்ல நம்ம ரைட் பண்ண கோட் வந்து எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. சப்போஸ் இந்த கண்டிஷனும் வந்து ஃபால்ஸ் ஆச்சுன்னா மட்டும்தான் இந்த எல்ஸ் பிளாக்ல இருக்கிற கோட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். அண்ட் இந்த வீடியோவில் இஃப் எல்ஸ் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் பற்றி லேர்ன் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இன்னும் நிறைய ஃப்ரண்ட் அண்ட் ரிலேட்டட் கண்டென்ட் லேர்ன் பண்ணுறதுக்கு கிரியேட்டிவ் கோட் அஃபிஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அண்ட் இந்த வீடியோ மாதிரி இன்னும் நிறைய வீடியோ வந்து என்னோட சேனலில் நான் அப்லோட் பண்ணுறேன். கீப் சப்போர்ட்டிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.